அமைச்சர் மூர்த்தி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகான ஒரு வெற்றியை அறிவிப்பாக டங்ஸ்டன் சுரங்க திட்ட ரத்து அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க சார்? டங்ஸ்டன் திட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பா மதுரை மாவட்டம் அரட்டாவட்டி பகுதியில் வரவே வராது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்குவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். நாங்களும் கிராமத்திலே பொதுமக்கள் மத்தியிலே போய் அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே எப்போதுக்குமே வராது என்பதனை உத்தரவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போது கொண்டு வந்தவர்களை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. போராட்ட களத்துல மக்களை பலமுறை நீங்க நேர்ல சந்திச்சு அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்க. இன்றைக்கு அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதை தொடர்ந்த ஒரு ரத்து அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது அந்த மக்களிடம் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை விதித்திருப்பதா பாக்குறீங்க? நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த டங்ஸ்டன் திட்டம் வரவே வராது, அதற்காக என் பதவியை கூட ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது. அப்படி அந்த மக்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த திட்டத்திற்கு எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது அப்பவே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் போய் இந்த மாதிரி வந்துடும் சொன்னாங்க. அது வரக்கூடாது என்பதனை போராடினாங்க. இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5000 ஏக்கர் செய்யக்கூடிய நிலங்கள் மற்றும் கோயில்கள், அதை பல்லுயிர் காப்பகங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்பது நிச்சயம். அந்த மக்கள் முழுமையாக நிம்மதியாக இருப்பார்கள். இந்த விவகாரத்தில் கடுமையான அரசியல் விவாதங்கள் எழுந்தது. இந்த திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுல தொடங்கி இப்ப இந்த திட்டம் யாருடைய முயற்சியால் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் இதன் பின்னணியில் இருக்கு. அதை எப்படி பார்க்கிறீங்க சார்? அரசியல் பின்னணியை ஆக்கிக்கிட்டாங்களே ஒழிய ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் முதலமைச்சர் ஒரே முடிவில் இருந்தாங்க. நம்முடைய மதுரை மாவட்ட மேலூர் பகுதி மக்கள் ஒருபோதும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த திட்டம் வரக்கூடாது என்பதிலே நிச்சயமாக இருந்தார்கள். எனவே அங்க இருக்க பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவெடுத்தார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்காவே தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். மிக்க நன்றி திரு மூர்த்தி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் உறுதியளித்தபடி மக்கள் இனி நிம்மதியாக இருப்பதன் வழியாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் மூர்த்தி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.